சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 6 பேரை பலிகொண்ட கல் குவாரி விபத்து சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக இருக்கும் குவாரி உரிமையாளர் சிக்குவாரா? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டை மெகா ப்ளூ மெட்டல்ஸ் கல் குவாரியில் பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் வடமாநில இளைஞர் உட்பட 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விபத்து சம்பவத்தில் குவாரி உரிமையாளர் உட்பட 5 பேர் மீது SS கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். குவாரி உரிமையாளர் மற்றும் நிர்வாகிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த உரிமையாளரின் தம்பி மற்றும் சூப்பர்வைசர், குவாரி பொறுப்பாளர் என 3 பேரை கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டையில் இயங்கி வருகின்ற மெகா ப்ளூ மெட்டல் கல் குவாரியில் கடந்த 20ஆம் தேதி காலை வெடிவைப்பதற்காக துளையிட்டுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக 400 அடி பள்ளத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் பணியில் ஈடுபட்டிருந்த ஒடிசாவைச் சேர்ந்த பொக்லைன் ஓட்டுநர் ஹர்ஜித், ஓடைப்பட்டியைச் சேர்ந்த முருகானந்தம், மதுரை மாவட்டம் மலம்பட்டியைச் சேர்ந்த ஆண்டிச்சாமி, ஆறுமுகம், குடிச்சேவல்பட்டியைச் சேர்ந்த கணேசன், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த மைக்கேல் ஆகிய 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பல்வேறு விதிமீறல்களோடு பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாமல் குவாரி நடத்தப்பட்டு வந்ததாக குவாரி மீது குற்றம் சாட்டப்பட்டது. 6 பேர் உயிரிழந்தது தொடர்ந்து குவாரிக்கான உரிமத்தையும் மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. இந்த நிலையில் குவாரி உரிமையாளர் மேகபெருமன் உள்ளிட்ட 5 பேர் மீது மல்லாக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் கொடுத்த புகாரின் பேரில் SS கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தகவல் அறிந்த குவாரி உரிமையாளர் மேகபெருமன் உள்ளிட்டோர் தலைமறைவாகிவிட்டனர்.